சென்னை கண்ணகி நகர் பகுதியைச் சேர்ந்த முத்து பெருங்குடியில் தங்கி கட்டிட வேலை செய்து வந்தார். அப்போது உடன் வேலை செய்து வந்த ராஜா என்பவர் சரியாக வேலை செய்யவில்லை என கூறி கடந்த 24ஆம் தேதி முத்துவை கண்டித்ததாக கூறப்படுகிறது. அன்று இரவே முத்து, ராஜா மற்றும் சந்துரு ஆகிய 3 பேரும் சேர்ந்து ஒன்றாக மது அருந்திய போது மீண்டும் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது முத்து கத்தியை காட்டி இருவரையும் மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. இதனால் கோபமடைந்த ராஜா மற்றும் சந்துரு இருவரும் சேர்ந்து முத்துவிடம் இருந்து அதே கத்தியை பிடுங்கி அவரை வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிகிறது. இதையடுத்து உடலை அங்கேயே தலைகீழாக புதைத்துவிட்டு இருவரும் தலைமறைவானதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் முத்து உட்பட 3 கட்டிட தொழிலாளர்கள் காணவில்லை என்பது தொடர்பாக கட்டிட மேலாளர் துரைப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து தலைமறைவாக இருந்த ராஜா மற்றும் சந்துருவை செல்போன் எண்ணை வைத்து கோவையில் வைத்து பிடித்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் முத்துவை கொலை செய்து அதே இடத்தில் புதைத்தது தெரிய வந்தது. இதையடுத்து இருவரையும் சம்பவ இடத்திற்கு அழைத்து வந்த போலீசார் உடலை புதைத்த இடத்தை காட்ட வைத்து உறுதி செய்தனர். பின்னர் சோழிங்கநல்லூர் வட்டாட்சியர் சிவக்குமார் முன்னிலையில் உடலை தோண்டி எடுத்த போது தலைகீழாக புதைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு முத்துவின் உறவினர்கள் கதறி அழுதனர். இதையடுத்து உடலை முத்துவின் உடல்தான் என்பதை உறவினர்கள் உறுதி செய்த பின்னர் பிரேத பரிசோதனைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்போது உடலை பார்த்து முத்துவின் உறவினர்கள் மார்பில் அடித்துக் கொண்டு கதறி அழுதனர். மேலும் கொலைக்கு காரணமான இருவருக்கும் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.